அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நண்பர்களே, இன்று நாம் அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் சிறப்பு நேரங்களை பற்றி பேசுவோம். மகான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்த ஒரு ஹதீஸில் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் 4 சந்தர்ப்பங்களை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. இந்த 4 சந்தர்ப்பங்கள் என்னவென்று பார்ப்போம். யுத்தத்தின் நேரம் நபி முஹம்மது அவர்கள் கூறினார்கள், யுத்தம் நடைபெறும் நேரத்தில் ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். யுத்தம் என்பது ஒரு கடினமான சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஒரு முஃமின் முழு இதயத்துடன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. எனவே அத்தகைய தருணங்களில் நாம் பிரார்த்தனையில் மூழ்க வேண்டும். இரண்டாவது சந்தர்ப்பம் மழை பெய்யும் நேரம். மழை அல்லாஹ்வின் அருள். மழைத்துளிகள் விழும்போது வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அடுத்த முறை மழை பெய்யும் பொழுது ஒரு கணம் நின்று முழு இதயத்துடன் ஒரு பிரார்த்தனை செய்ய மறக்காதீர்கள். மூன்றாவது சந்தர்ப்பம் புனித காபா ஷெரீஃபை பார்க்கும் நேரம். காபா ஷெரீஃப் நமது கிப்லாவாகும், அல்லாஹ்வின் இல்லமாகும். முதல் முறையாக காபாவை பார்க்கும்போது ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். இந்த வாய்ப்பு கிடைப்பவர்கள் இந்த தருணத்தை முழு மனதுடன் பிரார்த்தனைக்காக பயன்படுத்த வேண்டும். நான்காவது நேரம் ஈகாமத்துக்கும் நமாசுக்கும் இடைப்பட்ட நேரம். ஈகாமத் அழைக்கப்படும் போது நமாசுக்கு தயாராகும் இந்த சிறிய நேரத்தில் பிரார்த்தனை செய்தால் அதற்கு பதில் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த நேரத்தில் பிரார்த்தனை சிறியதாக இருக்க வேண்டும். ஏனெனில் நீண்ட பிரார்த்தனை செய்தால் இமாமுடன் தக்பீரதுல் இஹ்ராமின் புண்ணியத்தை இழக்க நேரிடலாம். எனவே இந்த நேரத்தில் குறுகிய மற்றும் அவசியமான பிரார்த்தனைகளை செய்யுங்கள். நண்பர்களே, இந்த 4 சந்தர்ப்பங்கள், யுத்தத்தின் நேரம், மழை பெய்யும் நேரம், கபா ஷெரீஃபை பார்க்கும் நேரம், இகாமத்தின் நேரம், நமது பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதற்கான பொன்னான வாய்ப்புகள். இந்த நேரங்களில் நாம் முழு இதயத்துடன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ஹதீஸை இமாம் பைஹகி ரத்தாஸ் அறிவித்துள்ளார். இது துஹ்ஃபா 3ஆம் தொகுதி 82வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் நமது அனைத்து பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளட்டும்.